இந்த வருஷம் நீங்க கவலைப்படக்கூடாது. யாரு கவலைப்படக்கூடாது? பாவியை பார்த்து சொல்லல, கானானுக்குள் கடந்து போக வேண்டும் என்று விரும்பின யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். நீ பரமகானானுக்குள் கடந்து போக ஆசைப்படுகிறாயா? அதற்காக எதிரிகளை நாசம் பண்ண தயாரா இருக்கிறாயா? அப்படியானால் உன்னை பார்த்து சொல்லுவார், பயப்படாத. எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும், எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும் கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அது உன்னை ஒன்னும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற தேவன், நாம் எதிலிருந்து பலப்பட வேண்டும் என்பதை அறியணும். பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன தேவனுடைய யாவுடைய வார்த்தையினுடைய ஊடாய் நான் எதில் பலப்பட வேண்டும், எனக்கு எப்படிப்பட்ட பலம் வேணும் அறிகிறது ரொம்ப முக்கியம். வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆபத்து காலத்து நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சர்வ வல்லம் இல்ல யாவா சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும். பலன் இருக்காது. நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கலாம், ஆனா யாவுடைய சமூகத்தில் நீ பலவீனனாகி விடுவாய். ஏன்? ஒரு பிரச்சனை நிமித்தமாய், ஒரு போராட்டத்தின் நிமித்தமாய், ஒரு கஷ்டத்தின் நிமித்தமாய், ஒரு உபத்திரவத்தின் நிமித்தமாய் நீ சோர்ந்து போறாய். சோர்ந்து போனதினால் உன் பலன் உன்னை விட்டு அகன்று போகும். நீ எதுல சோர்ந்து போன? என் தேவன் எனக்கு நல்லது செய்யல, நான் பல நாளா அவரை தேடி தேடி போறேன், அவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், அவர் எனக்கு எதுவும் செய்யல. நீ உண்மையா இருந்தா தானே. நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன், எந்த அளவுக்கு நீ தேவ சமூகத்தில் யாவுடைய சமூகத்தில் உண்மையா இருக்கிறாயோ அந்த அளவுக்கு அவர் உனக்கு கடன்பட்டவர். ஏன்னா தன்னுடைய பிள்ளை தன்னை நோக்கி கூப்பிடுகிற போது எந்த தகப்பனாலையும் சும்மா இருக்க முடியாது. என் யாவா, என் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா தந்தா என்று அழைக்கிற சுபிகார உரிமை எனக்கு தந்திருக்கிறபடியினால் நான் அவருக்கு உண்மையா இருந்து அவரை கூப்பிட்டால் அவரால் சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை திருத்துவ சகோதரர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆரவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய மன விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி கதறி அழுது கண்ணீர் சிந்தின போது எந்த பிதாவும் அவருக்கு கரம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவரே நித்திய பிதா. அவருக்கு மேல் ஒரு பிதா இல்லை, அவருக்கு கீழ் ஒரு பிதா இல்லை, அவருக்கு சமமான பிதா இல்லை. அவரே பிதாவாக இருந்தபடினால் அவருடைய சத்தத்திற்கு இன்னொரு சத்தம் கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆனால் அவருடைய பிள்ளையின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். அதனால்தான் சொல்றாரு, என் நிமித்தம் உனக்கு போராட்டம் கடந்து வருகிற போது, என் நிமித்தம் உனக்கு உபத்திரவம் கடந்து வருகிற போது நீ சோர்ந்து போக கூடாது. இரண்டாவது இன்னொரு காரியத்தை திருப்பி சொல்லுவார் பாருங்க, அப்பதான் தெரியும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அதே வார்த்தையை திரும்ப சொல்றார் பாருங்க, மாத்தி சொல்றார். என்ன அங்க என்ன சொன்னார்? ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போனால். இங்க என்ன சொல்றாரு? உண்மையாகவே நீ சோர்ந்து போகிறாயானால் உனக்கு நான் பலன் கொடுப்பேன். ஏன்னா நீ என் பிள்ளை, கவலைப்படாத, நான் உனக்கு பலன் தரேன்றார். ஆமென். உண்மையிலேயே நாம் சோர்ந்து போகிறோமா? நமக்கு பலன் கிடைக்கிறதா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 28:8 வாசிக்கிற போது, யாவா அவர்களுக்கு பலனாயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 29:11 வாசிங்க. யார் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்? யார் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார்? யார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி? யார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு இதுதான் வேணும். பலன் உண்டானால் உனக்கு சமாதானம் வரும்.
உன்னிட்ட யாவுடைய பலன் இல்ல, சமாதானம் இல்ல. பார்க்கிறதெல்லாம் பிரச்சனை, கேட்கிறதெல்லாம் பிரச்சனை, நடக்கிறதெல்லாம் பிரச்சனை. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்ன பண்றது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் தாய் தோப்பருக்கு பிரச்சனை. ஏன்? பிரச்சனை இல்லாம நம்முடைய வாழ்க்கையே இல்லை. இங்க பலன் வந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்க சமாதானம் கடந்து வரும். அல்லேலூயா. தயவு செய்து யாவுடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாவுடைய சமூகத்துல பலனற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு பலன் கொடுக்க என் தேவன் சித்தமாக இருக்கிறார். நீங்க முதல்ல என் தேவனை விசுவாசிக்கணும். நம்பினதெல்லாம் போதும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசம்னா என்ன? வேதம் நல்லா சொல்லுது பாருங்க, நம்பப்படுதலின் உறுதியும் காணக்கூடாதவைகளுடைய நிச்சயமா இருக்கிறது. நிச்சயம் தான் விசுவாசம். நீ காணக்கூடாததை இன்னும் நிச்சயிக்கலையே. நம்பிக்கை உன்கிட்ட இருக்குது, நான் குறை சொல்லல, நம்புற. நம்பிக்கை எப்படி விசுவாசமா மாத்த போற? ஆமென். அண்ட சராசரனை சிருஷ்டித்த தேவன் என்னை நடத்த வல்லமையுள்ள தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் யேசுவா. ஆமென். ஏன்னா என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறார், என்ன நடத்துறாருங்க, அப்படி நடத்துறார். அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய். ஒன்னு தவிரட்டுமா, மருத்துவர்கள் அதிசயிக்கத்தக்கவாறு என்ன நடத்துறார். இதுக்கு மேல என்ன வேணுங்க? எம்பிபிஎஸ் படிச்சவன் எல்லாம் என்ன பார்த்தா அதிசயப்படுவான். ஏன்? பிரஷர் எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும் 260. ஆனா 2 நர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. இது இந்த மாதிரி இப்பதான் வந்தாங்க, அங்க இருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் 260. ஆனா அந்த பையனை செக் பண்ணி பார்த்தா 260 இருக்கு. ஆனா அந்த அம்மாவுக்கு 160 வந்தாலே அந்த அம்மாவுக்கு சுத்தம். எப்படி? அந்த அம்மாவுக்கு 160 வந்தாலே கை கால் ஆட்டம், மயங்கி கீழே விழணும், அப்படி இருக்கும். ஆனா 260 வந்தா எனக்கு ஒண்ணு இல்லை, 250 வந்தா எனக்கு ஒண்ணு இல்லை. சுகர் 500க்கு மேல வந்தா என்ன ஒண்ணு செய்யல. அதிசயிக்கத்தக்கவாறு தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அதுக்காக பெருமைப்படுறேன். ஆனா அதுக்காக நான் சோர்ந்து போகிறவனாக இல்லை. ஆபத்து நேரத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன். அப்ப நான் சொல்ற தேவனை நீ விசுவாசிச்சு பாரு. பிரைஸ் யேசுவா. உனக்கு தேவனை தெரியாது, நான் உனக்கு சொல்லி கொடுக்கிற தேவனை நீ அப்படியே விசுவாசிச்சு பாரு. நீ விசுவாசிச்ச அப்படின்னா உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், அற்புத அடையாளங்கள் செய்வார். உன்னை பார்த்து சொல்றார், பலம் கொண்டு திடமனதா இரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? எப்ப பிரச்சனை வந்தாலும் சரி, எப்ப போராட்டம் வந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கேன். ஆனா நீ என்ன செய்? எப்பவும் என் கூட இரு. நீ என் கூட இருந்தா நான் உன் கூட இருப்பேன். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா இங்கதான் சிக்கல். நீ 1 மணி நேரம் விட்டேன்னா அவர் ஒன்ன 10 நாள் விட்டுருவார். எப்படி? 10 நாள் ஒன்னு விட்டுருவாரு. உனக்கு உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், மரண கண்ணிகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா அந்த 10 நாளும் நீ தேவனோடு கூட இருக்கணும். சொல்லணும், ஆண்டவரே உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். சொல்ல முடியுமா? முடியுமா? இல்ல. அதனால்தான் உனக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது, அதனால்தான் உனக்கு சமாதானம் வர மாட்டேங்குது. ஆத்துமாவில் கலக்கம், சரீரத்தில் போராட்டம். ஏன்? நீ தேவனுக்குள்ள உண்மையா இல்ல. நீ உண்மையா இல்லாத வரைக்கும் தேவன் உன்னை கைவிட்டுருவார்.